ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ கம்பு தோசை பண்ண போகிறோங்க. கம்பு தோசை நான் 1/2 கிலோ பாக்கெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2-2.5 டம்ளர் தாங்க, 3 டம்ளர் இருக்குங்க. 3 டம்ளர் தான் இருக்குது அதனால நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். அது போட்டுட்டு 3 டம்ளர் போட்டுட்டு 1 டம்ளர் பச்சரிசி போட்டுக்கோங்க. நான் தோசைக்கு போடுறதுனால பச்சரிசி போடுறேன். நீங்கள் இட்லி சொன்னோன்னா இட்லி ரைஸ் போட்டுக்கோங்க, இல்லை இட்லி ரைஸ் போட்டு தோசையும் சுடலாம். பச்சரிசி போட்டுட்டு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு, இப்போ கம்பு ஒரு 3 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர், 4 டம்ளர் ஆயிடுச்சா. இப்போ 1 டம்ளர்கிட்ட நம்ம உளுந்து போடணுங்க. உளுந்தும் வெந்தயமும் தனியாக ஊற வச்சு, கம்பு ஊற வச்சு தனியாக ஊற வச்சு, நீங்கள் தனித்தனியாகவும் நீங்கள் ஆட்டி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உப்பு போட்டு கலக்கி வச்சு புளிக்க வச்சு அப்புறம் தோசை ஊற்றிக்கலாங்க. இல்லை எல்லாத்தையும் ஒன்றா தான் வைக்கிறேன். ஊற வச்சு எல்லாத்தையும் ஊற வச்சு ஒன்றாவே கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேங்க. இந்த மாதிரி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5-6 மணி நேரம் ஊறினா தாங்க இந்த கம்புலாம் நல்லா அரைபடும். ஊற வச்சு தான் சாஃப்டாகவும் ஆகும், நமக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு நல்லா திருப்பி 2-3 டைம் நல்லா கழுவிட்டு, ஃபஸ்ட்டே ஒரு தடவை கழுவிக்கோங்க, திருப்பி ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்க வேண்டியதான். தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு புளிக்க வைக்கணுங்க. ஆனால் அந்த இப்போ இருக்கிற வெயிலில் சீக்கிரமாக புளிச்சிருதுங்க, ரொம்ப புளிச்சு போயிடுது. அதனால் தேவைப்படுற அளவு மாவை வெளியில் வச்சு நீங்கள் புளிக்க வச்சுக்கோங்க. மற்றதை கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்போக்கப்போ எடுத்து புளிக்க வச்சுக்கலாம். இல்லை நிறையாவே உங்களுக்கு மாவு தேவைப்படும்னா ஃபுல்லாகவே புளிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருங்க. பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. கம்பு அரிசி எல்லாம் ஒரு கலர் தான், லைட்டாக ஒரு மாதிரி கலர் இருக்கும், சாம்பல் கலரில், அவ்வளோதான். எடுத்துக்க வேண்டியதாங்க. எடுத்துகிட்டு உப்பு போட்டு கரைச்சி நல்லா புளிக்க வச்சுட்டு மறுநாள் காலையில் தோசை ஊற்றிட வேண்டியதாங்க. டெய்லி ரைஸ்லேயே நம்ம இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் கம்பு தோசை, ஒரு நாளைக்கு கேழ்வரகு தோசை அப்படி சாப்பிடலாம். இப்போ நான் கம்பு தோசை பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இல்லை சாம்பார் எது வேணாலும் நல்லா சூட் ஆகுதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. பாருங்கள், தோசை நல்லாவே வந்துருச்சு. நான் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன். சாம்பார் கூட தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதில் ஆனியன் போட்டு, கேரட் போட்டு நம்ம ஊற்றப்போ மாதிரி கூட ஊற்றிக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க.